தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் செயல்கள் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய ஒரு பகுதியா? இப்படியான கேள்வி இப்போ பரவலாக எல்லா மக்களாலேயும் கேட்கப்படுது. அனைத்து சமூக வலைத்தளங்களையும் இந்த ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஏன்னு சொன்னால், நடைபெற்று கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்த்தா உண்மையிலேயே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய ஒரு பகுதி போல தான் கிடக்குது. உண்மையிலேயே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய பிரதானமான நோக்கம் வளமான நாடு, அமைதியான வாழ்க்கை, அந்த மாதிரி, அதாவது மக்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், நாடு முன்னேறணும்னு சொல்லி, அதுக்கு சும்மா ரோட்டில் இருக்கிற புல்லுகளை வெட்டுறது, பீச் சைட்டில் இருக்கிற குப்பைகளை பொறுக்கிறது, வாகனங்கள் இருக்கிற அந்த இதுகளை கலட்டுறது மட்டும்தான் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமான்னு கேட்டால் அப்படி இல்லை. அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சிட்டுது. ஆனால் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி போதான் எங்களுக்கு தெரிய வரும். அதில் இதுவும் ஒரு பகுதியாக இருக்குமான்னு கேட்டால் அதுக்கான சரியான பதில் இன்றைக்கு நாங்கள் ஓமன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு கீழே இப்படியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படணும்ன்றது மறுக்க முடியாத உண்மை. ஏனென்று சொன்னால், நாட்டில் இருக்கிற இந்த ரவுடி கும்பல்களை, பாதாள உலக குழுக்களை கிளீன் பண்ணாமல், இவர்களை துடைச்சளிக்காமல் நாட்டை ஒருபோதும் முன்னேற்ற முடியாது. ஒருபோதும் ஒரு அமைதியான வாழ்க்கையை மக்களுக்கு கொடுக்கவே முடியாது. தமிழடியான் வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லி கொண்டு வரேன், பாதாள உலக குழுக்கள் முற்றிலுமாக அழிக்கப்படணும். அதே மாதிரி எங்களுடைய பகுதிகளில் செயல்படுற இந்த ஆவா குழுக்கள், மற்ற ரவுடி கும்பல்கள் எல்லாமே அழிக்கப்படணும். அப்படி அழிச்சா மட்டும்தான் மக்கள் பயப்படாமல் நிம்மதியாக போவினோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், முதல் ஒரு காலம் இருந்தது, நள்ளிரவு 12 மணிக்கு கூட ஒரு பெண் தட்டத்தனியாக ரோட்டில் நடந்து போக முடியும். யாருமே சேட்டை விட முடியாது, யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இன்றைக்கு பெண்கள் மட்டுமில்லை, ஆண்கள் கூட இரவில் மட்டுமில்லை, பகல்லையே நடமாடுறது கஷ்டமாக இருக்குது. போன 15ஆம் தேதி ஒரு முன்னாள் அதிபர் தனங்களப்பு பகுதியில் அவர் போய்கொண்டிருக்கக்குள்ள 4-5 ரவுடிகள் சேர்ந்து அவரை அடித்து காயப்படுத்தி அவர் 20ஆம் தேதி உயிரிழக்கிறார். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், இந்த மாதிரியான ரவுடி கும்பல்களை நாட்டில் வளர விட்டா எப்படி பொதுமக்கள் நிம்மதியாக இருக்க முடியும்? எப்படி பொதுமக்கள் பயப்படாமல் இருக்க முடியும்? எனவே இந்த மாதிரியான ஆட்கள் அழிச்சொழிக்கப்படணும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதில் அவர் இவர் என்று சொல்லி பார்க்கலாது, ஈவிரக்கம் பார்க்கலாது. நேற்றிரவு கொட்டாஞ்சேன பகுதியில் ஒரு தமிழ் வர்த்தகர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டவர் தானே. அதில் 2 பேர் கைது செய்யப்படினம். பிறகு செய்தி வருது என்று சொன்னால், போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் அந்த 2 பேரும் உயிரிழந்துட்டோம் என்று சொல்லி, அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னென்று சொன்னால், போலீசாருடைய துப்பாக்கிகளை பறித்து அவர்களை சுடுவதற்கு இவர்கள் முயன்றார்கள். எனவே தற்காப்புக்காக போலீசார் திருப்பி சுட்டதில் அந்த 2 பேரும் உயிரிழந்துட்டார் என்று சொல்லி, அந்த கதை நம்புறதா விடுறதான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியில் இருக்குது. ஏன்னு சொன்னால், அது நம்பக்கூடிய கதை மாதிரி தெரியல. இருந்த போதிலும் கூட அந்த 2 பேருக்கு நேற்றிரவு போலீஸ் செய்த சம்பவம் உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய சம்பவம். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், அவையை சுட்டு போட்டிஞ்சால வெறியினம் உடனடியாக போலீஸ் கைது செய்து கொஞ்ச நேரத்திலே அவர்களிடம் சுட்டு கொல்லப்படினம். இப்படி ஒரு சம்பவம் சுடச்சுட நடக்கும்போது நாட்டில் துவக்க தூக்குறதுக்கும் ஏனைய துப்பாக்கி சூட்டு தாக்குதலை நடத்துறதுக்கும் ஆக்கள் பயப்படுவினம். மற்ற ரவுடிகள் பயப்படுவினம். என்னென்னு சொன்னால், இந்த மாதிரியான ரவுடிகளுக்கு என்ன துணிச்சல் என்று சொன்னால், இவைய இயக்கிற ஆக்களுக்கு தானே பின்னுக்கு இந்த இயக்குறாக்கள் அவைகள் கொடுக்குற நம்பிக்கை. நீ போய் இப்படி சுட்டுட்டு வா, உன்னை போலீஸ் கைது செய்யும், ஜெயிலுக்கு போடும், ஒரு பிரச்சனையுமே இல்லை, கொஞ்ச நாள் ஜெயிலுக்கு இரு, உன் குடும்பத்துக்கு நாங்கள் எல்லாம் காசு கொடுப்போம், இல்லை உனக்கும் காசு தருவோம், பிறகு நாங்கள் நல்ல ஒரு லோயரை வச்சு வாதாடி உன்னை வெளியில் எடுத்து விடுவோம், ஒரு பிரச்சனையுமே இல்லை, உனக்கு இவ்வளவு காசு கிடைக்கும், நல்லா யோசிப்பா, நீ வெளியிலேருந்து கஷ்டப்பட்டு வெயிலுக்கு உழைக்கிறத பார்க்க நீ போய் ஜெயிலுக்கு பேசாமல் இருந்தீங்கன்னா உனக்கு இவ்வளோ காசு வரும்னு சொல்லி ஆசையை தூண்டுறது. இப்படி ஆசையை காட்டினோன்னு இவங்க அதுக்கு எடுபட்டு இப்படி போகிறது. ஆனால் இப்படி 4 பேரை போட்டு தள்ளின உடனே இவர் நெப்பினம், எனக்கு காசும் பண்ணா ஒன்றும் வேண்டாம், இப்போ போலீஸ் முந்தி மாதிரி இல்லை, இப்போ இருக்கிற அரசாங்கம் முந்தி மாதிரி இல்லை, நான் தேவையில்லாமல் சாக விரும்பலன்னு சொல்லி ஓடி ஒழிச்சிடுவாங்க. தானே அன்றைக்கு தனங்களப்பில் பாடசாலை அதிபரை மேலே தாக்குதல் நடத்தின ஆக்களை அன்றைக்கு இரவே அங்கே வச்சு முடிச்சிருந்தா அதுக்கு பிறகு பயப்படுவினம். ரோட்டில் போறாக்களை கை வைக்க பயப்படுவினம். முதல்ல ரோட்டுக்கரையில் போய் நிற்கவே பயப்படுவினம். தானே. அதுக்கு மாறாக இந்த மாதிரியான ரவுடி கும்பலை கைது செய்து கொண்ட சிறையில் அடைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் என்று இழுபட்டு அதுக்கு பிறகு நீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்பு அவைக்கு ஒரு தண்டனை கொடுக்கக்குள்ள பொதுமக்களே சொல்லினோம், அவங்கள பார்த்தா பாவமாக கிடக்குது, அவங்களுக்கே இந்த தண்டனை என்று கேட்பினோம். தானே. ஏன்னு சொன்னால், நாள்பட அந்த வீரியம் குறைஞ்சிடும். பொதுமக்கள் அதை மறந்துடுவினோம். அதுக்கு பிறகு அவங்கள பார்த்து குற்றவாளிகள் யாரும் சொல்ல மாட்டோம், அவங்கள பார்த்தா பாவம் மாதிரி கிடக்குன்னு சொல்லிடும். எனவே சில விஷயங்களை உடனுக்குடன் செய்தால்தான் அது எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும். எனவே இப்போ நடக்கிற சம்பவங்கள் அந்த மாதிரி சம்பவங்களில் ஒரு பகுதியா என்று கேட்டீங்கன்னு சொன்னால், இருக்கோ இல்லையோ தெரியல, இருந்தால் நல்லம்ன்றதான் எங்களுடைய ஒரு முடிவு. ஏன்னு சொன்னால், நாட்டில் பாதாள உலக குழுக்களை வச்சுக்கொண்டு என்ன செய்யறது? அவங்க இருக்கும் அவங்களது ஒரு புற்றுநோய் மாதிரி, நாட்டை அழிக்கிற புற்றுநோய் மாதிரி. எனவே இவங்களை வச்சுக்கொண்டு ஒருபோதுமே நாட்டை முன்னேற்ற முடியாது. ஏன்னு சொன்னால், கடந்த 76 வருஷமாக இந்த அரசாங்கங்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்ததும், ஆட்சிக்கு அவர்கள் லஞ்சம், ஊழல், கட்ட
பஞ்சாயத்து, பழிவாங்கல்கள், இந்த மாதிரி எல்லா விதமான சமூக விரோத செயல்பாடுகளையும் அவர்கள் செய்கிறதுக்கு அவர்களுக்கு பின்னணியில் இருந்தது, அவர்களுக்கு செய்து கொடுத்தது எல்லாமே வந்து இந்த பாதாள உலக குழுக்கள் தான். ஒரு வகையில் சொல்லப்போனால் பாதாள உலக குழுக்களை வந்து ஊட்டி ஊட்டி வளர்க்கிறதே வந்து இந்த அரசியல்வாதிகள் தான். அதில் வந்து மாற்று கருத்தே இடமில்லை. எனவே வந்து கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம்ன்றது உண்மையிலேயே வந்து இந்த ரவுடிகள் எல்லாரும் வந்து அழிச்சொழிக்கப்படணும். அதற்கான நடவடிக்கையை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறதா என்றதான் இப்போ பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி. ஆரம்பிச்சிருக்கோ இல்லையோ, ஆரம்பிச்சா நல்லம்ன்றதான் எங்களுடைய பதில். ஏனென்று சொன்னால் அன்றைக்கு நீதிமன்றத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த சஞ்சீவ வந்து பெரிய உத்தமர் கிடையாது, பெரிய நல்லவரோ வல்லவரோ கிடையாது. ஏற்கனவே 39 கொலை சம்பவங்களோட சம்பந்தப்பட்டவர். அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும், அது ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் சரி, உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவருடைய ஆட்கள் வந்து செயல்பட்டு கொண்டான் இருப்பினும் அவருடைய கட்டளைகள் வந்து வெளியில போய் கொண்டான் இருக்கும். ஏன்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற சிறைச்சாலைகளில் வந்து தாராளமாக கையடக்க தொலைபேசிகள் வந்து பாவிக்கப்படுது, தாராளமாக அது புழங்குது என்று சொல்லி பரவலான குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்படி என்று சொன்னா சிறைக்குள்ள இருந்து கொண்டே கட்டளைகளை வழங்க முடியும். அவர் சிறைக்குள்ள உயிரோடு இருக்கிற நம்பிக்கையிலே வந்து அவருடைய சீடர்கள் வந்து செயல்பட்டு கொண்டு பின்னும் வெளியில. எனவே அவருடைய கதையை முடிச்சு விட்டா இவையில் வந்து தங்கட வாட்டில் அடங்கி போயிடும். இவைக்கு வந்து கட்டளை போடுறதுக்கு ஆக்கள் இல்லை, ஆர்டர் கொடுக்கறதுக்கு ஆக்கள் இல்லை, பிளான் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆரும் இல்லை. அதனால வந்து இவையில் அடங்கி போயிடுவினம். அதால வந்து புதன்கிழமை நடந்த சம்பவம் நல்ல சம்பவம் தான். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சில ஆக்கள் வந்து பாராளுமன்றத்தில் துள்ளி குதிக்கிறோம், எதிர்கட்சி சேர்ந்த ஆக்கள் நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சு. என்ன பிரச்சனை சொன்னா தங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை வந்து அங்க போட்டாச்சல்லோ, அந்த கவலையில தான் அவங்களுக்கு வந்து கத்தி கொண்டிருக்கணும். மற்றும்படி இவங்க சொல்ற மாதிரி இது பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை, நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை. ஒருவேளை அந்த கொலையாளி வந்து கோட் சூட்ல வந்தான் தானே, அந்த கொலையாளி வந்து சுட தெரியாமல் அங்கிருந்து கண்மூடித்தனமா சுட்டு அதுல 4 லோயர்மார் காயமடைஞ்சு அங்க வந்திருந்த பொதுமக்களுக்கு ஏதாவது சம்பவம் நடந்திருது, அந்த ரவுடிக்கு பதிலாக இன்னும் 4-5 பேர் சேர்ந்து செத்திருந்தா அப்ப நாங்க சொல்லலாம் இந்த மாதிரி வன்முறைகள் நடக்குது, இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து அனாவசியமாக உயிரிழந்திருக்கணும் நீதிமன்றத்துக்குள்ள என்று சொல்லலாம். ஆனா நடந்த சம்பவம் அது இல்லையே. அவன் கணக்கா வந்தான், யாரை சுடோடுமோ எக்ஸாக்டா அவனையே சுட்டான், சரி சம்பவம் முடிஞ்சது தானே. அதே மாதிரி அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை கச்சாண்டு சொல்லப்படுற ஒரு ரவுடி வந்து சுட்டுக் கொல்லப்படுறார். அவரும் வந்து பெரிய உத்தமரான்னு கேட்டா இல்ல. நேற்றிரவு போலீஸ் சுட்டு அந்த 2 பேரும் பெரிய உத்தமரான்னு கேட்டா கிடையவே கிடையாது. எனவே வந்து போக வேண்டிய ஆக்கள் நம்ம போய் கொண்டிருக்கணும். இதுல வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுது, பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனை அது இது என்று சொல்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்ப 2019ஆம் ஆண்டு குண்டு தாக்குதல் நடந்தது. நிறைய பொதுமக்கள் வந்து அவர் வந்து தேவாலயத்தில் வழிபட்டு கொண்டிருந்தாக்களும், ரெஸ்டாரண்ட்ல ஹோட்டல் வெளியே சாப்பிட்டு கொண்டிருந்தாக்களும் என்று சொல்லி அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டது நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு கெட்டு போனதுக்கான அறிகுறி. பொதுமக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கான்னு கேட்டா எஸ் கேள்விக்குறியா இருக்குது. அது வேற இது வேற. நேற்று பார்த்தா பாராளுமன்றத்தில் வந்து ஒரு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய பேரையே நான் சொல்ல விரும்பல, அவர் வந்து உரையாற்றி கொண்டிருக்கிறார், சிங்கள பாராளுமன்ற உறுப்பினராக உரையாற்றி கொண்டிருக்கிறார். 2019ஆம் ஆண்டு நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலும் இதுவும் ஒன்றாம் என்று சொல்லி பள்ளிக்கூட பக்கம் போனாரோ படிச்சாரோ ஆனாவன் எழுத தெரியுமோ என்னவோ தெரியாது, அப்படிப்பட்டாக்கெல்லாம் பாராளுமன்றத்தில் கொஞ்சம் பேர் இருக்கணும். எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனவே 2019ஆம் ஆண்டில் நடந்த சம்பவம் வேற, இப்ப நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் வேற. இப்ப நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் வந்து தேவைப்படுறாக்கள், போக வேண்டியாக்கள், போய் சேர வேண்டியாக்கள் வந்து பக்குவமாக அனுப்பி வைக்கப்பட்டு கொண்டிருக்கணும். அவையில் வந்து நாட்டுக்கு தேவையில்லாத ஆணிகள். எனவே தேவையில்லாத ஆணிகளை வந்து புடுங்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடப்பாடு. இதுல அடுத்த பெரிய பகுதி என்று சொன்னா எங்களுடைய ஒரு சில தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் ஒரு சில தமிழ் பத்திரிகைகளும் இதுக்காக வந்து அழுது இருக்கணும். ஐயோ நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, நாடு இப்படி போச்சுது, நாடு வந்து அதல பாதாள நோக்கி போய்கொண்டிருக்குது, நாடு வந்து மோசமான நிலை நோக்கி போய்கொண்டிருக்கு சொல்லி அழுது கண்ணீர் வடிக்கினம், ஆசிரியர் தலையங்கம் தீட்டினம். எங்களுடைய ஒரு சில தமிழ் பத்திரிகைகளுக்கு வந்து எதுக்கு ஆசிரியர் தலையங்கம் வரையணும்னு சொல்லி ஒரு விவசாயே கிடையாது. இந்த ரவுடிகள் செத்ததுக்கு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அதுக்கு போய் அழுது வடிச்சு கொண்டு நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சாம் என்று சொல்லிக்கொண்டு ஏன் இவைக்கு வலிக்குது, ஏன் வலிக்குது? அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஒரு சில தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் இந்த மாதிரியான ரவுடி கும்பல்கள் தேவை, அவர்களுடைய ஆதரவு தேவை. அதனால தான் இப்ப கண்ணீர் வடிக்கணும். அதோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலே ஏதாவது ஒரு பிளவு பிடிக்கணும். பிளவு பிடிக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அரிசி விலை கூடி போச்சுன்னு சொல்ல முடியாது, தேங்காய் விலை கூடி போச்சுன்னு சொல்ல முடியாது, அது பழைய கதை. எனவே புதுசாக யோசிச்சு பார்த்துருப்பாங்க, இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உடனே இதை வச்சுக்கொண்டு நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு ஆரம்பிச்சிருக்கணும். எனவே இவையிலும் அதே தான், இவையிலும் அதே ரவுடி கும்பல்கள், ஒரு பார்ட் ஆஃப் ரவுடி கும்பல் தான். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் கிளீன் ஸ்ரீலங்கான்றது தனியாக ரோட்டை கூட்டுறதும் குப்பையை பொறுக்கிறதும் பத்தையை வெட்டுறதும் மட்டுமில்லை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம். இவர்கள் எல்லாம் வந்து அழிச்சொழிக்கப்பட்டால் மட்டும்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். இந்த தொங்கலிருந்து அந்த தொங்கல் வரைக்கும் மக்கள் வந்து நிம்மதியாக போகணும், இரவு 12 மணிக்கும் பயப்படாமல் போகணும். இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து அழிச்சொழிக்கப்படணும். எனவே தென்னிலங்கையில் மையம் கொண்டிருக்கிற இந்த ரவுடி கும்பல்களுக்கு எதிரான இந்த புயல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு கிழக்கு நோக்கியும் நகர வேணும். அது கட்டாயம் நகரும்.
ஏன்னு சொன்னால் அங்கேயும் கனவேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறோம். தேவையில்லாத வேலைகள் பார்த்து வாளுகள் பொல்லுகள் கத்திகள் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கொண்டு அமைதியாக ஒரு வேலையை பார்த்தோமா, ஒரு கல்யாணம் கட்டி குடும்பத்துக்குள்ளே வாழ்ந்தோமா, அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமான்னு இல்லாமல் தேவையில்லாத வேலைகள் பார்த்து 4 பேர் 10 பேர் கூடி ரோட்டு வழியை நிற்கிறது, போகிற வார பொம்பளை பிள்ளைகளை பிடிச்சி வம்பு கிழக்கிறது, சும்மா இருக்கிற ஆட்கள் மேலே தாக்குதல் நடத்துறது, கொஞ்சம் காசை வண்டி போட்டு போய் அவரை வெட்டுறது இவரை வெட்டுறதுன்னு சொல்லி அங்கே கொஞ்சம் பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறோம். எனவே அவைக்கும் மிக விரைவில் சம்பவம் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். கட்டாயம் நடந்தே தீரும். எனவே இது ஒரு நல்ல வாய்ப்பு திருந்துறதுக்கு. இதுவரைக்கும் நீங்கள் வாழேந்தி இருக்கலாம், வேலேந்தி இருக்கலாம், கையில் சைக்கிள் செயினை சுற்றி கொண்டு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. இன்றைக்கே இப்போவே அதெல்லாத்தையும் கைவிட்டுட்டு பேசாமல் திருந்தி நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்தால் அது உங்களுக்கு நல்ல. அப்படி இல்லைன்னு சொன்னால் தென்னிலங்கையில் இப்போ மையம் கொண்டிருக்கிற இந்த புயல் வந்து கட்டாயம் வடக்கு கிழக்கெல்லாம் அடிக்காமல் விடாது. ஏன்னு சொன்னால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வந்து இலங்கை முழுவதும் தான் முன்னெடுக்கணும். எனவே தரமான சிறப்பான சம்பவங்கள் இனித்தான் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதால் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற அன்பர்கள் ஆதரவாளர்கள் திருந்துறதுக்கு அரிய வாய்ப்பு, உடனடியாக திருந்திக் கொள்ளுங்கோ. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கும் சம்பவங்கள் நடக்கும்.